செய்தியாளர் எழுதி வைத்து கேள்வி எழுப்பியதால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவரிடம் கடுமையாக நடந்து கொண்டிருப்பது அங்கு இருந்தவர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தலைவா, நீங்க எழுதி வச்சு கேட்கிற கேள்வி பார்க்காதீங்க. ஒரு நிமிஷம், செல்போன்ல எடிட்டர் அங்கிருந்து அனுப்பிச்சிட்டு இருக்கான். இந்த டிராமால எங்கிட்ட பண்ணாதீங்க. புள்ளி விவரமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரீல் பண்ணிட்டு இருக்கேன் கம்ப்யூட்டர் மாதிரி. இந்த டிராமா எங்கிட்ட வைக்காதீங்க. கேள்வி பதில் சொல்லியிருக்கேன். எதுக்காக நீங்க எழுதி வச்சு கேட்கறீங்க? எதுக்காக எழுதி வச்சு கேட்கறீங்க? நீங்க சம்பந்தமே. ஒரு நிமிஷம், முதல் கேள்வி, மூணாவது கேள்வி எடிட்டர் அனுப்புறான் வாட்ஸ்அப்ல, அதை பார்த்து கேட்கறீங்க. ஆதவ அர்ஜுனை பத்தி இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க. உங்க எடிட்டருக்கு ரிப்ளை பண்ணுங்க. அண்ணே, ஆதவ அர்ஜுன் யாரையோ பேச சொல்றாருன்னு தயவு செஞ்சு கேட்போம், போடுங்க, ரிப்ளை போடுங்க எடிட்டருக்கு. நீங்க கேட்க கேட்க எடிட்டர் வாட்ஸ்அப்ல கொஸ்டின் அனுப்பிட்டே இருக்காங்க லைவா பார்த்து. நீங்க கேட்க ஒரு நிமிஷம், நான் கேட்கிற கேள்வி தப்பான கேள்வி நீங்க சொல்லுங்க. அப்புறம் செல்போனை பார்த்து கேள்வி கேட்கறீங்க. நான் செல்போனை பார்த்து படிக்கிறேன். ஒரு நிமிஷம், செல்போனை பார்த்து படிக்கிறேன். எல்லா கேள்விக்கும் துணிவோடு தைரியமாக நேர்மையா சொல்றேன். அதே நேர்மையை உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். ஆதவ அர்ஜுன் லாட்டரி மார்ட்டின் மருமகன், விசிகேல இருக்காரு, முக ஸ்டாலின் இருக்க சம்பந்தம் எல்லாம் சொல்லிட்டேன். ஒரே கட்சி, மாநில கட்சி, ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் திமுக வந்து ஏன் அந்த கேள்வி கேட்க மாட்டேங்க? 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும். ப்ரோரேட்டை பிரிச்சு பாருங்க. 18 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சராசரியாக திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய பணத்துல பாதி வந்திருக்கு. திமுக போய் பேளுங்க. கும்முடி குண்டிக்குள்ள கட்சி நடத்தக்கூடிய திமுக இவ்வளவு பணம் போய் கேட்கணும். அந்த கேள்வி கேட்காம சுத்தி வள சென்னை கேட்கறீங்க. எது உங்களுக்கு உண்மை பொய் நான் சொல்லணும்? கட்சி நீங்க நடத்துறீங்களா? இந்த கட்சி நாங்க நடத்துறோம். எங்க வேட்பாளர், நாங்க அரசியல் கட்சி, நாங்க முடிவு பண்றோம். கூட்டணி கட்சி வர்றாங்க, எங்களுக்குள்ள பேசுறோம். உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்? நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா? அதிகாரப்பூர்வமாக தேர்தலை பத்தி என்ன சொல்லுவோமோ அப்ப சொல்லுவோம். நீங்க அரசியல் கட்சியை நடத்துற மாதிரி இருந்தா சொல்லுங்க, நான் சொல்றேன். அண்ணா, இதானே ஸ்ட்ராட்டஜி, இதானே டீலிங், இப்படி தானே பண்ண போறோம். அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்களா? நீங்க ஜேர்னலிஸ்ட் தானே, சொல்றதை ரிப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளே, கோயம்புத்தூர்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ரோட் ஷோ, மக்களை சந்திப்பதற்காக இந்தியா முழுவதுமே மோடி அவர்கள் ரோட் ஷோ மூலமாக மக்களை சந்திக்கிறார். இந்த சர்வாதிகாரத்தனமான திமுக அரசு மக்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. பிரதமருடைய ரோட் ஷோவை தடுப்பதற்கு காலையிலிருந்து கிளம்பி இருக்கிறார். ஆனால் நம்முடைய உயர்நீதிமன்றம், அதனுடைய நீதிபதிகள் இன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு நியாயம் வழங்கி 18ஆம் தேதி சாயங்காலம் கோயம்புத்தூர்ல திட்டமிட்டபடி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ரோட் ஷோ நடப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.